ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆந்திரா ஸ்டைல் பருப்பு குழம்பு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீ வடித்த சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு பொரியல் அது மாதிரிலாம் இந்த எவ்வளோ சிம்பிளாக ஒரு அப்பளமோ இல்லை ஊறுகாய் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். 2 தட்டு சாதம் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் நம்ம பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு நான் 350 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த துவரம் பருப்பை தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி வெட்டணும்ல துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. துவரம் பருப்பை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 6 பச்சை மிளகாவை காம்பு நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 12 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த பருப்பு குழம்புக்கு நாங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்தது கூடவே பழுத்த நல்லா பெரிய சைஸ் தக்காளியை 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியும் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது பருப்பு முங்குற அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும்தான் பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஐஃபில்ல 5 விசில் விட்டு வேக விடுங்க. பாருங்கள், 5 விசில் வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை திறக்கும் போதுங்க பாருங்கள், நம்ம சேர்த்த பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த பருப்பை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 5 காஞ்ச மிளகாவை 1 காஞ்ச மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காஞ்ச மிளகா உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அது கூடவே 10 பல்லு பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த பூண்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலர் மாதிரி வறுந்து வரும்போது நல்லா வாசனை வரும், வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பூண்டும் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வறுந்து வந்துச்சு பார்த்தீங்களா? நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே குக்கரில் பருப்பு வேக வச்சு வச்சுக்கோங்கள, பருப்பு உள்ள சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு 1/2 நெல்லிக்காய் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த சைஸில் புளியை எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் குக்கரில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து பருப்பெல்லாம் வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நம்ம புளி சேர்த்துக்கிறதுனால புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆந்திரா பாம்பே சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பருப்பு குழம்பு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா சூடான சாதத்தில் சிம்பிளாக ஊறுகாய் இல்லை அப்பளம் இதை வச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.